கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால தண்டோடு சக்கரம் சார்கமேந்தும் தடக்கையன் கண்டுயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்டமுலைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தடில் மன்னிய மாமதி விரைந்தோடி வாகா தண்டோடு சக்கரம், தண்டுனா கதை, கதை சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கிருஷ்ணாவதாரத்திலையும் உண்டு. அதெல்லாம் மறைச்சு வச்சுருக்கானே தவிர தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் சதுர்புஜம் சங்ககதார் யுதாயின்னு பிறந்தன்னைக்கே கொண்டுதானே வந்திருக்கான். தேவிகி அம்மா சொன்னா, உன்னை பார்த்தா பயமா இருக்கேன், எனக்கு குழந்தையா இருந்தா தேவலே பெருமாளா இருக்காதேன்னு சொன்னா. அதனால மறைச்செண்டி குழந்தையா காட்சி கொடுத்தா. அதெல்லாம் வச்சுருக்கானா சமயத்துக்கு வேண்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த இங்க பேசுறது ஆழ்வாராமும் சில சமயம் பேசுறார், யசோதியாவும் சில சமயம் பேசுறார். அவருக்கு ரெண்டு பாவம் இருக்கு. ஆழ்வாரா பேசும் பொழுது அவருக்கு சங்கு சக்கர ஞாபகம் வந்துடும், யசோதியா பேசும் பொழுது குழந்தையா தோணும். தண்டோடு சக்கரம் சார்கம் ஏண்டும் தடக்கையன், இந்த சொல்லு ஆழ்வாரா பேசுறது, இந்த சொல்லு யசோதியா பேசுறது. கண்துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். இது தூங்க மாட்டேங்கிறது, மணி 12 என்ன இது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பகல்ல தான் தூக்கம். எல்லா சிசுக்கள்லையும் பாருங்க, பகல்ல நன்னா தூங்கிவிடும். சிசுக்கள்லாம் ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா வெடிகாலமே 3 மணி வரையிலும் 4 மணி வரையிலும் தூங்கவே தூங்காது, அம்மாவையும் தூங்க விடாது. எல்லா குழந்தைகளுக்கும் இது ஒரு வரதம். சில குழந்தைகள்லாம் ராத்திரியில தூங்கி விட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே எழுந்துவிடும். எழுந்துட்டு அம்மா அப்பா ஊர்ல வீட்டுல யார் இருந்தாலும் தூங்க விடாது. இது தூங்க மாட்டேங்கிறது, முழிச்சண்டு அந்த வெண்ணெய் தான் வேணுங்கிறது. அது வெண்ணெய் இல்லடா கண்ணா, அது அம்புலி மாமா அப்படின்னா கொண்டா அந்த அம்புலி மாமாவை. மாமான்னு சொன்ன என்னை ஏன் பாக்குறதுக்கு வரல அவர், அவரை வர சொல்லு, அவரை கூப்பிடு. இவனுக்கு என்ன பதில் சொல்றது? படுத்து போனா படுத்துக்க மாட்டேங்கிறது, தூக்கம் வருது. அதனால இடுப்புல உட்கார்ந்து வேணும்னு தூங்காம அடம் பண்ணு, நீ அழாத, தூங்க பேசாம. நான் இவ்வளவு பெரிய தாலாட்டு பாடிருக்கேன், 10 பாசுரம் பாடிருக்கேன் தாலாட்டு, நீ தூங்காம கொட்டான் அடிச்சுண்டு. இப்படியும் அம்மா தூக்கிட்டு இருக்கும் பொழுதே அடிக்கடி சின்ன வாயை திறந்து ஒண்ணு கொட்டாவி விடுறதான். அந்த வாய் கொட்டாவி விடுறதுனாலும் அது வாயை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் வாயை பார்த்துட்டு உலகமே தெரிஞ்சது. கொட்டாவி கொள்கின்றான், கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்டமுலைப்பாலரா கண்டாகாய். குழந்தை கம்முன்னு தூங்கினாதானே சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகும். இது தூங்கல அப்படின்னு சொல்லிவிட்டா சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகாது, நாளைக்கு எல்லாம் கக்கும். நீங்க ஜீரணமாகலைன்னா நாளைக்கு எல்லாம் எருக்களிக்கும். உள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ட பால் பூரா தயிராயிடும் உள்ள, அது எருக்களிக்கும். உண்டம் உலைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவாகா. என்னமோ என்னுடைய பையன் எப்படி இருக்கான் பாரு, அவனுடைய அழகு உனக்கு போராது, சந்திரன் போல இருக்கிறான், என்னன்னாலும் இவனுக்கு ஒக்க மாட்டாய் அப்படிலாம் ஏதோ பிரிச்சா சொல்லிக்கிறிய. உன் புள்ள உனக்கு வசதியா இருக்கலாம், நீ கூப்பிட்டதை நான் வந்துடணுமா என்ன? நான் அதெல்லாம் ஒரு சின்ன பையன் கூப்பிட்டதுக்காக நாங்கள்லாம் வரமாட்டோம். அதனால சிங்க பெருமாள் வேணா போனா போறதுன்னு வந்தார், சின்ன பையன் கூப்பிட்டாங்கிறதுக்காக. நாங்கள்லாம் இந்திரன் சந்திரன்லாம் அப்படிலாம் கூப்பிட மாட்டா, கூப்பிட்டா வந்துருவோமா? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.